Hi guys, welcome back to my channel. This is me Hema again with another video tutorial. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளுடைய empties வீடியோ வேணுமா வேணாமா எபிசோட் 2. ஓகே, ஸோ இது வந்து exclusively for skincare and hair care products, or I would say like bathing essentials, whatever we use in the bathroom. So அதுதான் வந்து நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் தட் அக்லி லிட்டில் எம்டீஸ் வீடியோ தட் யூ gonna see. So let's quickly dig in. Okay, let me start with the easiest product. Okay, ஏன்னா இது என்கிட்ட ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு எம்டீஸில். ஸோ திஸ் இஸ் earth rhythms உடைய hair butter reparative cocoa butter fenugreek and onion seed oil. Okay, ஸோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐ திங்க் இதையும் நான் வந்து பை டு கெட் டூ அந்த மாதிரி ஆஃபரில் ஏதாவது ஒரு லாஸ்ட் ப்ராடக்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருப்பேன். இட் மே வுட் ஹவ் டன் சம்திங் ஆர் மே நாட். இந்த டப்பே இது வந்து ஒரு ஒரு எத்தனை எம்எல்னு எனக்கு தெரியல, ஐ எம் yet to see. ஸோ இது நான் வந்து எம்டி பண்ணியிருக்கேன். ஸோ 100 ml போட்டிருக்கு. ஒரு 3 to 4 யூஸ் தான் வரும் ஒரு மிட் லென்த் ஹேர் இருக்க என்ன மாதிரியான ஒரு பர்சனுக்கே. ஏன்னா இட்ஸ் லைக் ஹேர் பட்டர் இல்லையா, யூ ஹாவ் டு அப்ளை அண்ட் தென் வாஷ் இட் ஆஃப். பட் ஐ டோன்ட் see that it work like wow for me. ஸோ இது வந்து என்னுடைய வேணாம் அப்படிங்கிற லிஸ்ட்குள்ளே போகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ். ஸோ ஐம் ஸோ அப்சஸ்ட் வித் ஷவர் ஜெல்ஸ் அண்ட் பாடி வாஷ்னு என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய இப்போ என்கிட்ட இருக்க 2 எம்டீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பியர்ஸோட பாடி வாஷ் விச் இஸ் கோகோனட் வாட்டர், அண்ட் இன்னொன்று வந்து கெமிஸ்ட் பிளேயோட 1% சாலிசிலிக் ஆசிட். இது வந்து பாடி ஆக்னே கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வி வில் see both of this first and then we will dig in. இது பார்த்தீங்கன்னா பியர்ஸ் நேச்சுரலில் வந்து ஐம் கோகனட் லவ்வர், பாமோ லிவர் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிராண்டில் கூட ஒரு கோகனட் ப்ராடக்ட் இருக்கும், கோகனட் பாடி வாஷ். இட்ஸ் ஸோ குட். அப்படியே நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் குளிச்சுட்டு வரப்போ. ஸோ ஐ லவ் கோகனட் ஃப்ராக்ரன்ஸ் and it has honey as well. So this is actually good, affordable one. பாடி வாஷ்க்கு ட்ரை பண்ண போகிறேன், ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் எனி லைக் ட்ரமேட்டிக் ஸ்மெல்லு, ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பியர்ஸோட இதுவும் இதோடைய பொமோக்ரனட் ஃப்ளேவர் ரெண்டு வேரியண்ட்டுமே ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் லைக் எனக்கு இதில் எந்த ஹேட்ரடும் இல்லை, பட் ஐ வாண்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் பாடி வாஷஸ். ஸோ ஐம் நாட் கோனா பை திஸ் நவ். ஸோ இது என்னுடைய வேணாம் லிஸ்ட்டில் போகுது, பட் ஐ மே கோ பேக் டு தட் in case if I'm on a budget, in case if I'm like, okay, let me go back to coconut fragrance, I may go back to that. Okay, next one is the salicylic acid product from Chemist at Play. Chemist at Play oda நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தட் தேர் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப பெருசாக வித்தியாசம்லாம் தெரில என் பாடி ஆக்னேலாம். மேபி லைக் 2 or 3 யூசஸ் பண்ணணும். ஸோ யா, ஐ மே பை திஸ். ஸோ திஸ் இஸ் லைக் வேணுமா வேணாமா அப்படின்னு தெரியாமல் ஒரு நடுவில் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. திஸ் இஸ் லைக் மேபி ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது 2 தான் வந்து பாடி வாஷ் அண்ட் ஹேர் கேருக்கு காமிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வாஷஸ். என்ன ஹேமா இவ்வளோ வச்சுருக்கேன்னா, இட்ஸ் லைக் அ லாங் டைம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாட்டில்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ 4 or 5 monthsக்கு மேலே குமிச்சு வச்ச எம்டீஸ். சரி, லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். எனிவேஸ் நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கையில் வந்துச்சு. செட்டஃபிலோட ஜென்ரல் ஸ்கின் கிளென்சர். இட்ஸ் நாட் தட் ஆயிலி ஸ்கின்னுக்கான வேரியண்ட் கிடையாது, இட்ஸ் அ ஜென்ரல் வேரியண்ட். ரொம்ப 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 கிளென்சர் நான் யூஸ் பண்ணதுலேயே இது வரைக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ரேட்டிங் கொடுத்தேன்னா அது வந்து செட்டஃபில்காக தான் இருக்கும். இட்ஸ் ஸோ ஜென்டில். இட் வில் கிளியர் யுவர் ஸ்கின், அட் த சேம் டைம் இட் வில் நாட் டேக் அவுட் தட் மாய்ஸ்சர். ஸோ எஸ், ஹேண்ட்ஸ் டவுன் இது நான் வாங்க போகிறேன். ஆல்ரெடி இது வந்து என்னுடைய கார்ட்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என் கைக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீ உடைய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஃபேஸ் வாஷ். இது சாலிசிலிக் ஆசிட் அண்ட் க்ரீன் டீ. இதுவுமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு.
எனக்கு எந்த பிரேக் அவுட்ஸும் கொடுக்கல. இட் வாஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் மீ டு ரிப்பேர் மை ஸ்கின். ஸோ டாட் அண்ட் கீழே எனக்கு எதுவும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. ஐ திங்க் ஐ ஹாவ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டாட் அண்ட் கீ. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அகேன் ஐ மே பை பிகாஸ் எனக்கு செட்டஃபில் வாங்கிட்டா ஐ எம் நாட் கோனா பை ஆல் த மாய்ஸ்சர் ஆல் த ஃபேஸ் வாஷ் டுகெதர். ஸோ கண்டிப்பாக நான் இது வாங்கலாம், பட் வாங்காமல் போக மாட்டேன். ஸோ திஸ் இஸ் அகேன் அ மேபி லிஸ்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாட் அண்ட் கீ ப்ராடக்ட் தான். டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி வேரியண்ட். இது வந்து நான் அந்த இதுக்கு முன்னாடி என்னோடய எம்டிஸ் வீடியோவில் பார்த்த மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் வேறு எதுவும் வாங்கும்போது இது ஃப்ரீ ப்ராடக்டாக வந்துச்சு. ஓ மை குட்னஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். அகேன் கண்டிப்பாக இது நான் வாங்குவேன். இது எனக்கு வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அகேன் எந்த பிரேக் அவுட்டும் வராமல். ஸோ திஸ் இஸ் குட். கண்டிப்பாக நான் வந்து அந்த விட்டமின் சி வேரியன்ட், எனக்கு தெரிஞ்சு எனக்கு விட்டமின் சி வேரியன்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செட் ஆகுது. ஸோ விட்டமின் சி பேசிகிட்டு இருக்கப்பே கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்முடைய மேண்ட்ரின் விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ நமக்கே தெரியாமல் சம்டைம்ஸ் நமக்கு செட் ஆகிற இன்க்ரீடியன்ஸை நம்ம எடுத்துகிட்டே இருப்போம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி எனக்கு விட்டமின் சி தான் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஆல்சோ அ குட் ஒன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது அதோடைய அந்த ஃப்ரேக்ரன்ஸு. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஃபோமிங் ஃபேஸ் வாஷுங்கிறதாலையா என்னன்னு எனக்கு தெரில. எனக்கு என்னவோ இது யூஸ் பண்ணால் பிரேக் அவுட் வந்துருமோ அந்த மாதிரி ஒரு பயத்தோடையே தான் நான் யூஸ் பண்ணுவேன். மிச்ச ப்ராடக்ட்ஸ் நம்ம பயம் இல்லாமல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ரேஞ்சுக்குள்ளே எனக்கு இந்த ப்ராடக்ட் வரவே இல்லை. அதான் ஏன்னு தெரில. ஆனால் இது எனக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சா கொடுக்கலையானோ என்னால் 100% சொல்ல முடியல. ஸோ அகெயின் இது மேபி லிஸ்ட்டில் தான் போகுது. ஸோ ஃபைனலி என்கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. டப்பா எம்டி ஆயிடுச்சு. ஸோ அந்த டப்பா ஓரமாக போட்டுடுறேன். ஸோ திஸ் இஸ் அகேன் ஃப்ரம் கெமிஸ்ட் ப்ளே. ஸோ ஐ லைக் திஸ் பிரிசில்ஸ், பட் இட்ஸ் நாட் குட்னு தான் நான் சொல்வேன் இந்த பிரிசில்ஸ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. பட் என்னோடய ஒப்பீனியனில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷஸில் இந்த மாதிரி பிரிசில்ஸ் வர்றது ஐ எம் நாட் அ பிக் ஃபேன். பட் நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். 5% ஆஃப் ஜிமியா, 1% ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் அண்ட் ஜிங்க் PCA. ஆக்னே கண்ட்ரோல் பண்ணுச்சான்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. மேபி another 2 or 3 யூசஸ் தேவைப்படுமோ என்னவோ. ஓகே இஷ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வந்து நான் மேபி லிஸ்ட்டில் தான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபிலிட்டி மற்ற என்னுடைய கிளென்சர்ஸ் கிட்ட வந்தளவுக்கு இதுக்கு வரல. ஸோ இதுவும் மேபி லிஸ்ட்டில் தான் போகுது. ஸோ வித் தட் கைஸ் நம்மளுடைய எம்டிஸ் வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லைக் மிக்ஸ் பண்ண வேண்டாம், லெட் இட் பி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பேதிங் எசென்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எபிசோட் 3க்கு வெயிட் பண்ணுங்கள். யூ கேன் see a lot of makeup products that I've emptied. அதெல்லாம் நான் வாங்க போகிறேன்னா இல்லை வேணான்னு முடிவு பண்ண போகிறேன்டாங்கிறது. If you're new here, take a moment to subscribe to my channel, and if you're a returning subscriber, thank you so much. See you guys with another video. Bye bye.